ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सर्वमिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நம்முடைய யாத்திரையோட தேர்ட் டே, 3வது நாள். நேற்று நம்ம ஒரு திவ்ய தேசம் மட்டும் பேசல. திருநீர்மலை. திருநீர்மலை ரொம்ப ஸ்பெஷல் ஒரு திவ்ய தேசம். ஏன் திருநீர்மலை ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, பகவான் 4 கோலத்திலையும் காட்சி கொடுக்கணும். 4 கோலத்திலும் இருக்க. நின்ற கோலம், இருந்த கோலம், நடந்த கோலம், கிடந்த கோலம். கீழே நீர்வண்ண பெருமாளா நின்றுட்டு இருக்காரு. மேல உலகளந்த பெருமாளா நடந்துட்டு இருக்காரு. யோக நரசிங்கரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆதிசேஷன் மேல ரங்கநாதனா பள்ளி கொண்டு இருக்கு. ஒரே இடத்துல 4 பகவானை தரிசனம் பண்ணிடலாம். 1 வாங்கினா 3 இலவசம் சொல்லுவாங்க இல்லையா? ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடி. 1 வாங்கினா உங்களுக்கு 3 ஃப்ரீயா கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல 4 தரிசனம். அதே மாதிரிதான் காஞ்சிபுரம் திவ்ய தேசத்திலையும் ஒரு திவ்ய தேசத்துல 4 பெருமாள் செய்யும். பகவான் எப்பவுமே அளவற்ற காரணமற்ற கருணை உடையவராக இருக்க. யாராவது பக்தர்கள் பகவானை சரணடைச்சுன்னு சொன்னா அவரு நாம ஒரு ஸ்டெப் பகவான் நோக்கி போனோம்னா அவரு 10 ஸ்டெப் ஏறிக்குவார். ஜீவாத்மா என்ன வர எங்கிட்ட வராங்கன்னு சொன்னா நம்ம ஆர்வமா போறோம் இல்லையோ, அவரு நிறைய ஆர்வமா இருக்காரு பகவான். திருநீர்மலையில பகவான் 4 கோலத்திலையும் காட்சி கொடுக்கிறார். அங்க வால்மீகி மகரிஷிக்கு பகவான் தரிசனம் கொடுத்திருக்காரு. வால்மீகி மகரிஷி என்ன நினைச்சிருந்தாரு, ராமருடைய கல்யாணத்தை பார்க்கவே இல்லை. ஏன்னா ராமருடைய கல்யாணம் மிதிலால நடந்தது. மிதிலையில கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவரு அயோத்தியா வந்தார். அயோத்தியா பெரும் விமர்சையா பண்ணார். அப்ப ராமருடைய கல்யாணத்தை பார்க்கணும் வால்மீகி ரொம்ப ஆசை. தவம் பண்ணார். பகவான் வால்மீகி தரிசனம் பண்ணார். ஒரு முறை திருமங்கை ஆழ்வார் பல திவ்ய தேசங்களுக்கு பிரயாணம் செஞ்சு பல திவ்ய தேச பெருமாளை பாடிட்டு அதுக்கப்புறம் அவர் திருநீர்மலை. அவர் திருநீர்மலை வரும்போது நல்லா மழை பெஞ்சு மலையை சுத்தி தண்ணி நிற்கும். மலையை சுத்தி தண்ணி இருக்கிறதுனால ஒரு வெயிட் பண்ணி அப்புறம் தரிசனம் பண்ணிட்டு போனார் பகவான். பகவான் திருநீர்மலையில திருமங்கை ஆழ்வாருக்கு பகவான் தரிசனம் கொடுத்து அவர் பகவான் குறிச்சு அழகான பாசனங்கள் பாடி பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செஞ்சார். திருநீர்மலையில் ஸ்பெஷல். வேற நம்ம பக்தராவி பெருமாளை பத்தி பேசணும். பக்தவத்சல பெருமாள் பக்தராவி, பக்தர்களுக்கு ஆத்மா பகவான் தான். பகவானும் பக்தரே நடிச்சுட்டு இருப்பார். அந்த திவ்ய தேசம் போறோம். நின்ற ஊர் திருவள்ளூர், வீரராகவன், வைத்தியா, நிதி அப்போ அவருக்கு இருக்கு. என்ன நிதி கொடுக்க முடியும்? அவரு நீங்காத செல்வம் பக்தி தான். அதை நம்ம பகவான்கிட்ட கேட்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கோம். காஞ்சிபுரம் ஸ்பெஷல் திவ்ய தேசம். காஞ்சிபுரம் ஆதிகேச பெருமாள். அது நேற்று ஆதிகேச பெருமாள் டெம்பிள் போனோம். அது ராமானுஜருடைய அவதார ஸ்தலம். அங்கதான் ராமானுஜாச்சாரியர் ஆசிரிய கேசவர்களுக்கும் அப்புறம் காந்திமதிக்கும் குழந்தையா வந்தார். அந்த கஷேத்திரம் அவ்வளவு ஸ்பெஷல். பாஷ்யக்காரன் பேர். பாஷ்யக்காரன்னா பாஷ்யம் கொடுத்தவர்.
பாஷ்யாச்சாரியர் அப்படின்னு சொன்னா அவர் வந்து பாஷ்யம் கொடுத்தார். பாஷ்யம் கொடுத்தனால பாஷ்யாச்சாரியர். Then we go to காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் வந்து 7 கஷேத்திரங்கள் ரொம்ப முக்கியமானது, ஸ்பெஷல் கஷேத்திரம் காஞ்சிபுரம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லும்போது தெய்வீகமான நகரங்கள், ஹோலி சிட்டி, ஹோலி சிட்டின்னு சொல்லுவாங்க. ஹோலி சிட்டினா தெய்வீகமான நகரம். 7 நகரம் இருக்கு. 7 தெய்வீகமான நகரத்தில் ஒன்று காஞ்சிபுரம். என்னது? அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரகா. 7 தெய்வீகமான நகரங்கள், ஹோலி பிளேசஸ். 7 காஞ்சிபுரம், அயோத்தியா, மதுரா, ஹரித்வார், காஷி, காஞ்சி, அவந்தி, துவாரகா. 7 நகரங்கள். காஞ்சி அப்படின்னா இங்க பிரம்மா வர்ஷிப் பண்ண இடம். இந்த இடம் வந்து பிரம்ம பூஜை பண்ண இடம். பிரம்ம பூஜை பண்ண இடம் எவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பிரம்மா வந்து நம்முடைய சம்பிரதாயத்துடைய பிரதான ஆச்சாரியர். நம்ம சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். சம்பிரதாயம் வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நம்முடைய பூர்வாச்சாரியர் பிரம்மா வந்து நம்முடைய பூர்வாச்சாரியர். அதனால அவர் இந்த ஸ்தலம் வந்து எனக்கு நமக்கே ரொம்ப முக்கியம்னா, பிரம்மா இங்க தவம் பண்ணிருக்க, சைதன்ய மகாபிரபு விஜயம் பண்ணிருக்க, சைதன்ய மகாபிரபு விசிட் பண்ணிருக்க. அதனால திஸ் பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து நம்முடைய பூர்வாச்சாரியர் பிரம்மா தவம் செஞ்சிருக்க, இன்னொன்று வந்து சைதன்ய மகாபிரபு இங்க விஜயம் செஞ்சிருக்க. சைதன்ய மகாபிரபு ஒரு தென்னிந்திய யாத்திரையின் போது இங்க காஞ்சி வந்திருக்க. அதனால இது ரொம்ப முக்கியமான ஸ்தலம். பண்ற ஒரு நிமிஷம். முதல் வேத ஞானத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் பிரம்மனுக்கு உபதேசிக்கிறார். தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கியந்திய சூரியக. பகவான் என்ன பண்ணாரு? படைப்பு சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தினுடைய அனைத்து ரகசியங்களும், தன்னை பற்றி முழு தத்துவத்தையும், படைப்பினுடைய கிரியேஷனுக்கான நாலேஜ், படைப்புக்கான ஆற்றல், அறிவு வந்து பகவான் பிரம்மா கொடுத்தார். அப்புறம் தான் பிரம்மா வந்து 2வது படைப்பு செய்யறார். முதல் சிருஷ்டிப்பு பகவான் செஞ்சார். அது வந்து பாகவத்துல சர்கான்னு சொல்லுவாங்க, சர்கா. அதுக்கப்புறம் 2வது சிருஷ்டிப்பு வந்து விசர்கா. பிரம்மா வந்து 2வது சிருஷ்டி பண்றார். அப்போ பகவான் வந்து பிரம்மாவுக்கு படைக்கிற சக்தி எப்ப கொடுத்தாரு? முதல்ல பகவான் இருந்து பிரம்மா தோன்றினார். பகவான் இருந்து பிரம்மா தோன்றின உடனே அவருக்கு ஒண்ணுமே புரியல. எல்லா பக்கம் இருட்டா இருக்கு. அவர் யாரு, எங்கிருந்து வந்திருக்காரு, எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, என்ன பண்ணணும், எதுவுமே அவருக்கு புரியல. அப்போ பிரம்மா என்ன பண்றாரு? முயற்சி பண்றாரு. அப்படியே கற்பனை பண்ணி பாக்குறாரு. உட்கார்ந்து தன்னுடைய மனோ உபயோகத்தால யோசிச்சு பாக்குறாரு. அப்போ ஒரு முடிவுக்கு வர முடியல. கடுமையா தவம் செஞ்சார், விரதம் இருந்தார். அப்படியே முடியல. அதுக்கப்புறம் அவர் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுட்டார். எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து முழுமுதற் கடவுளா இருக்கணும். அந்த பகவான் தான் எனக்கு இந்த ஆற்றல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பகவான்கிட்ட பக்தி செய்யறார். எப்ப பகவானுக்கு பக்தி செஞ்சாரோ அப்பதான் பிரம்மானால பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சது. சோ பக்தி தொண்டால மட்டும்தான் பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியும். சோ பிரம்மா முயற்சி பண்ணாரு, பகவான் அனுகிரகம் பண்ணார். பிரம்மா வந்து பகவானை உடனும் முயற்சி பண்ணாரு. அப்ப தபாங்கிற ஒரு சவுண்ட் கேட்டு, தபா. அப்ப தபாங்கிற சப்தத்தை வச்சுட்டு அந்த சப்தம் கேட்ட உடனே இந்த சப்தம் வந்து அந்த பரம்பொருள், பரம புருஷோத்தமனான பகவான் இருந்தவர். அவர் தான் பரம்பொருள், அவர் தான் பரபிரம்மம், அவர் தான் பரம புருஷர், அவர் தான் பரமாத்மா, எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் தான். அப்ப அவர்கிட்ட தான் நான் வந்திருக்கேன். அதனால அவருடைய கருணை, பகவானுடைய கருணையை வேண்டி பிரம்மா பக்தி தொண்டு செஞ்சு பகவான் அந்த பக்தியின் மூலமா அணுகினதுனாலதான் பிரம்மாவுக்கு வந்து பகவான் தரிசனம் கொடுத்து அவர் ஒரு நண்பனை போல கட்டி தழுவிட்டு அவர்கிட்ட கை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பாகவத்தில் இருக்கு. எப்படி பிரம்மா வந்து ஃபர்ஸ்ட் முதல் பகவானை சந்திக்கிறார். அப்போ பிரம்மாவுக்கு பகவானை ஆராதனை பண்ணிட்டே இருக்குன்னு ஆசை. ஏன்னா ஒரு சுத்த பக்தர் எப்பவுமே பகவானை வழிபட்டு இருப்பார்.
பிரம்மா என்ன பண்ணாரு, பகவான் ஒரு முன்னாடி பிரத்யட்சமாயி அவருக்கு படைப்புக்கான எல்லா நாலேஜும் கொடுத்தாரு. தேனே பிரம்ம ஹிருதயாதிகவையே முக்கிய சூரியக, பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டு அவருக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் பகவான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் பிரம்மானால கிரியேஷனை பண்ண முடிஞ்சது. அப்ப பிரம்மா என்ன பண்ணாரு, அந்த பகவானுடைய பரமபுருஷனுடைய ரூபத்தை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும், அவர் பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப திரும்பி முயற்சி பண்றாரு பிரம்மாவை பகவானை தரிசனம் பண்ணணும். அப்ப பகவான் அவருக்கு வேறு வேறு தாமங்கள்ல அவர் எங்கெல்லாம் தமம் செஞ்சாரோ அப்ப வேறு வேறு ரூபத்துல தரிசனம் கொடுக்கிறார். புஷ்கர் கஷேத்திரம், நம்ம துவாரகா யாத்திரை போனோம்னா புஷ்கர் போனோம். புஷ்கர் கஷேத்திரத்துல பிரம்மா தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது பகவான் அவருக்கு ஜலஸ்வரூபமா தரிசனம் கொடுத்தார். அந்த புஷ்கர் கஷேத்திரமே அங்க இருக்கிற அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது பகவான் வேறானது இல்லை. பிரம்மாவுடைய பக்தியிலையும் தவத்திலையும் திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு ஜலஸ்வரூபமா தரிசனம் கொடுத்தார் புஷ்கர் கஷேத்திரத்தில். அப்ப பிரம்மாவுக்கு ஒரு 50% திருப்தி ஆயிடுது. ஆனா பூர்ண திருப்தி வரல. என்னதான் இருந்தாலும் பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை பார்க்கணும் இல்லையா, சச்சிதானந்த ரூபத்தை தரிசனம் பண்றதை விட அது பிரம்மாவுக்கு பூர்ண திருப்தி தரல. அதுக்கப்புறம் நைமிஷாரண்யத்துல பிரம்மா தவம் செஞ்சார். நைமிஷாரண்யத்துல பிரம்மாவுக்கு பகவான் இந்த நில ரூபத்துல தரிசனம் கொடுத்தார். ஏன்னா நைமிஷாரண்யம் ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அது பகவானுக்கு வேற தாமம். நைமிஷாரண்யம் தாமம். அப்போ வன ரூபத்துல பகவான் தரிசனம் கொடுத்தார். அதுல பிரம்மா லிட்டில் சாட்டிஸ்ஃபைட், நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், முழு திருப்தி ஆகல. இப்ப ஜல ரூபத்துல பகவான தரிசனம் பண்ண, வன ரூபத்துல தரிசனம் பண்ண, புஷ்கரம் நைமிஷாரண்யம் தாமம், அங்க பகவான் நித்தியமா வாசம் பண்றாரு. ஆனா பிரம்மா அவருக்கு என்ன டிசைர் அப்படின்னா, அவருடைய ஆசை பகவான சச்சிதானந்த ரூபத்துல பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு கடுமையா முயற்சி பண்றது. அப்ப சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, 100 அஸ்வமேதியாக பண்றவங்க பகவானை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணலாம். யார் 100 அஸ்வமேதி யஜ்ஞம், 100 அஸ்வமேதியாக பண்றது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. சாரி, அவ்வளவு ஈஸி இல்ல, கஷ்டம். அது அவ்வளவு எளிமையானது இல்லை. அது 100 அஸ்வமேதியாக பண்ணணும்னு சொன்னா அது ரொம்ப சிறந்த மன்னர்களால் தான் பண்ண முடியும். தேவர்கள், மகாரிஷிகள், ராஜரிஷிகள், இவங்களால தான் பண்ண முடியும். பிரம்மா குவாலிஃபைட் தட். பிரம்மாவுக்கு 100 அஸ்வமேத யாகம் பண்ண தகுதி இருக்கு. ஆனா ஆர்வம் என்னன்னா, அதுவரை காத்துட்டு இருக்க முடியாது. 100 அஸ்வமேத யாகம் பண்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. சீக்கிரமா பகவானை தரிசனம் பண்ணணும். நம்ம கூட அப்படிதான் நினைப்போம், எப்படியாவது சீக்கிரமா போய் பகவானை தரிசனம் பண்ணிடணும். இவ்வளவு கூட்டத்தில் நிக்கணுமா, இவ்வளவு தூரத்தில் நிக்கணுமா, ஷார்ட்கட்ல போயிட முடியாதா, யாரோ பூஜாரி நம்மளை கூட்டின்னு போயிட மாட்டாரா, அங்க யாரோ பிராமணா இருப்பா பூஜாரி, ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு முன்னாடி விட்டுருங்க. நான் போய் கியூல நின்று எவ்வளவு நாழி ஆகும், பகவானை பார்க்க ரொம்ப நேரம் ஆகும். உடனே பார்த்துடணும். பக்தர்களுக்கு ஆர்வம், பக்தர்களுக்கு என்ன ஆர்வம்னா உடனே பகவானை பார்த்துடணும். அந்த மாதிரி பிரம்மாவுக்கு ஆர்வம் இருக்கு. சுஜோ 100 அஸ்வமேத யாகம் பண்றவங்களும் பொறுமையா இருக்க முடியாது. ஒரு அஸ்வமேத யாகம் வேணா பண்றேன், ஒரே அஸ்வமேத யாகம் பண்ணுவேன், பகவானை பார்த்துடணும். அப்போ ஒரே வழிதான் இருக்கு, அது காஞ்சிபுரத்துல பண்ணணும். காஞ்சிபுரத்துல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா 100 அஸ்வமேத யாகம் பண்ணதுக்கு சமம். காஞ்சி நாம்கி. அப்ப இங்க 1% பக்தி பண்ணா 100% பண்ணது. அதனால ஒரு மாலை பண்ணிட்டு நான் 100 மாலை பண்ணி சமம் சொல்லிடுறேன். அதனால காஞ்சிபுரத்துல அங்க தாமத்துல ஒரு சலுகை இருக்கு. அங்க பிரம்மா ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணி 100 அஸ்வமேத யாகம் பண்ண இன்னொரு பலன் கிடைக்குமோ அது கிடைச்சி பகவானை பார்த்துட்டாரு. பிரபு எனக்கு கொஞ்சம் கருணை கொடுத்தா, நான் ஒரு மாலை செஞ்சுட்டு 100 மாலை செஞ்ச பலன் அடிச்சிருவேன். ஒரு மாலை செஞ்சா பழைய சினிமாவில் சொல்லுவா இல்லையா, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். அது காஞ்சிபுரத்துக்கு தான் பொருந்தும். காஞ்சிபுரத்துல யாராவது 1% பக்தி செய்தாலும் 100% செய்த பலன் அடைவாங்க. அதனாலதான் இங்க பகவான் வரதராஜனா இருக்காரு. வரம் தருபவர்களே சக்கரவர்த்தி வரதராஜ். வரம் தரதுல அவரை விட சிறந்தவர் யாரும் கிடையாது, அவருக்கு நிகரானவர் யாரும் கிடையாது, அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. வரதராஜ பெருமாளுக்கு நிகரா வரம் கொடுக்கிறவர் யாரும் கிடையாது, அவரை விட வரம் கொடுக்கிற சிறந்தவர் யாரும் கிடையாது, அவருக்கு நிகரா யாரும் வரம் கொடுக்கவும் முடியாது. அதனாலதான் பகவான் பத்தி சொல்லும் போது சிவபெருமான் சொல்றாரு, இந்த வரத்திலேயே சிறந்தது முக்தி,
வரத்திலேயே சிறந்த வரம்னா முக்தி கேட்கிறது. அந்த முக்தியை கூட பகவான் விஷ்ணு தான் தர முடியல. முக்தி பிரதானம் சர்வேஷா விஷ்ணு ரேவ நசம் செய்யுங்க. பகவானை தவிர யாராலும் முக்தி தர முடியாது. அதனால இங்க வரதராஜிட்டு வந்து பிரேயர் பண்ணும்போது அப்படி பக்தி இருக்கு இல்லையா, பக்தி வந்து முக்தியை விட உயர்ந்தது. முக்தி கூட ஒரு வகையில கம்பேர் பண்ணும்போது முக்தியோடு பக்தியை ஒப்பிடும்போது பக்திக்கு பக்தியோட முக்தி உயர்ந்தது சொல்ல முடியாது. முக்தினா என்ன சொல்லுவா, மீண்டும் பெருவாள் நிலை அடைகிறது, இறைவனுடைய அடி சேருவது, இதெல்லாம் முக்தி. ஆனா ஒரு பக்தன் வந்து அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா. ஒரு பக்தர் வந்து முக்தி அடையணும்னு எதிர்பார்க்க வேண்டியதே இல்லை. அவர் பகவானுக்கு பக்தி செஞ்சுட்டே இருந்தா முக்தி தேவதை அவங்க வீட்டு முன்னாடி வந்து கை கட்டிட்டு, சார் உங்களுக்கு ஏதாவது நான் சர்வீஸ் பண்ணணுமா, ஏதாவது சேவை இருந்தா சொல்லுங்களேன். முக்தி தேவதை பக்தன் வீட்டு முன்னாடி வந்து கை கட்டிட்டு, நான் ஏதாவது உங்களுக்கு சேவை பண்ணணுமா, இல்ல வேண்டாம் நீங்க போங்க, எனக்கு பக்தியே போதும், எனக்கு முக்தியெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு என்ன பிரார்த்தனை பண்றாரு சிஷ்டாஷ்டம பிரேயர்ல, நதனம் நஜனம் ந சுந்தரி கவிதாம்பா ஜெகதீஷ காமையே மம ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி நகைத்து கீர்த்வயி. கிருஷ்ணா, எனக்கு தனம் வேண்டாம். என்ன சுவாமி, எல்லா உலகத்திலையும் தான் விரும்புவா, எல்லாருமே அதான் விரும்புறாங்க. எங்க பொருள் கிடைக்கும், எங்க பணம் கிடைக்கும், பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், அதை வேணான்னு சொல்றீங்களே. சரி, வேற என்னதான் வேணும்? நான் தனம், எனக்கு தனம் வேண்டாம். ஜனம், என்ன ஃபாலோவர்ஸ் வேண்டாம் எனக்கு. இவருக்கு யூடியூப்ல எவ்வளவு ஃபாலோவர் இருக்காரு, இவர் எவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, அந்த ஃபாலோவர்ஸ் வேண்டாம். எனக்கு தனம் வேண்டாம், எனக்கு ஜனம் வேண்டாம், அழகான பொண்ணு வேண்டாம், அழகான பொண்ணே வேண்டாம். இந்த உலகமே வந்து அழகான பையன் கிடைக்குமான்னு பொண்ணு பார்த்துட்டு இருக்கா, அழகான பொண்ணு கிடைக்குமான்னு பையன் பார்த்துட்டு இருக்கான். சைதன்ய மகாபிரபு அது வேணாங்கிறாரு. சரி, வேற என்னதான் வேணும் உங்களுக்கு? முக்தி வேணுமா? அதுவும் வேண்டாம். என்ன சுவாமி முக்தியே வேணாங்கிறீங்க, அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு ஜனம் வேண்டாம், தனம் வேண்டாம், பேர் புகழ் வேண்டாம், முக்தி வேண்டாம், ஃபாலோவர்ஸ் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். அப்ப வேற என்னதான் வேணும்? மம ஜென்மனீஸ்வரே பவதா பக்தி ரகைத்து கீத்வயி. கிருஷ்ணா, நீங்க எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க வந்து எனக்கு எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் பரவாயில்ல, பக்தியை கொடுத்துருங்க. அதுதான் ஹையஸ்ட். இந்த ஜீவாத்மாவுக்கு கிடைக்கிற பெரிய வரப்பிரசாதம், பெரிய வரம் பக்தி தான். அதனால தாமோதர மாசம் வருது இல்லையா, தாமோதர என்ன பாடுறோம்? வரம் தேவ மோக்ஷம் நான் மோக்ஷம் வதிம்பா நஜான்யம் பிரணேகம் பரேஷ தபிகா இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசாபிலாசகி. ஓ எம்பெருமானே, வரம் நல்கோலி சிறந்தவரே, வரம் தருவதிலே சிறந்தவர் வரதராஜ். கிருஷ்ணர் வந்து வரதராஜ். அந்த வரதராஜன் என்ன கேட்க கூடாது, என்ன கேட்கணும், என்ன கேட்க கூடாது? வரம் தேவ மோக்ஷம், எனக்கு தேவலோக பிராப்தியும் வேண்டாம், மோக்ஷம் மதியமா இருக்கு, முக்தி வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம். வரம் தேவ மோக்ஷம் நான் மோக்ஷம் மதியம்பா நஜான்யம் பிரணேகம் பரேசத்துக்கு. உங்ககிட்ட எந்த வரமும் கேட்கல பகவானே, உன்கிட்ட எந்த வரமும் நான் கேட்கல. எனக்கு வைகுண்ட பிராப்தியும் வேண்டாம், எனக்கு வந்து தேவலோக பிராப்தியும் வேண்டாம், வைகுண்ட பிராப்தியே வேண்டாம். அப்ப தேவலோக பிராப்தியை பத்தி என்ன சொல்ல, அது யாரு விருப்பம் போறது? அப்ப வேற என்ன வேணும்? வரம் தேவ மோக்ஷம் நான் மோக்ஷம் நச்சான்யம் பிரணேகம். நான் உங்ககிட்ட எந்த வார்த்தையும் எதிர்பார்க்கல. சரிப்பா, நீ வந்துட்டு அவனுக்கு என்னதான் வேணும்? இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம், அந்த பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாதம் எப்பொழுதும் என் மனதில் நீங்காத இடம் பெற்றிருக்க வேண்டும். இதை விட வேற வரவாகி என்ன பிரயோஜனம்? அது மட்டும் இல்ல, இதுதான் என்னுடைய விருப்பம் கூட. ஒரு தூய பக்தருக்கு எந்த ஆசையும் கிடையாது. ஒரு தூய பக்தருக்கு எந்த ஒரு பௌதிக ஆசையும் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. இங்க சத்தியவர்தர் என்ன சொல்றாரு தாமோதர அஷ்டகத்துல, அவர் தூய பக்தர். சத்தியவர்தர் சொல்றாரு, எனக்கு ஆசையே இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ ஒரு ஆசை இருக்குன்னு சொல்றீங்க. அது என்ன ஆசை? அந்த பாலகோபாலனுடைய தாமரை திருப்பாதம் இருக்கு இல்லையா, அது எப்போதும் இருக்கணும். இதுதான் என்னோட அபிலாஷ். அபிலாஷ் சொன்னா ஆசை. வட இந்தியாவில் போற குழந்தைகளுக்கு அபிலாஷ் போயிடும். அபிலாஷ்னா விருப்பம். இதம் தேவ பூர்ணாத கோபால பாலம் சதாமே மனசாபிலாஷக்கு பண்ணி. இன்னைக்கு இதுதான் ஆசை, வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. அதனால வரதராஜ பெருமாள் எதை கொடுத்துருவாரு?
வரதராஜ பெருமாள்கிட்ட வந்து பிரேயர் பண்ணா தூய பக்தி கொடுத்துருவேன். அதுதான் நம்ம ஆசைப்படணும். அதுதான் நம்ம கோல். ஒரு ஜீவாத்மனுடைய நோக்கம் வந்து கிருஷ்ண பிரேமம். ஒரு பக்தனுடைய லட்சியம், ஒரு கிருஷ்ண பக்தனுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும்? அவர் ஹையஸ்ட் கோல் இஸ் கிருஷ்ண பிரேமா. மற்றதெல்லாம் பை ப்ராடக்ட் தான். முக்தி அடையிறது, பாவத்திலிருந்து விடுபடுறது, இதெல்லாமே தானா வந்து சேர்ந்துடும். அது எதுக்கும் போய் சுத்த வேண்டாம், அலைய வேண்டியதே இல்லை. அது தானா வந்துடும். அதனால இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இருக்கு இல்லையா, அது கிருஷ்ண பிரேமம் தரக்கூடியது. கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த பகவானின் நாம வந்து கோலோகத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. அதனால இது தூய பக்தியை தரக்கூடியது, பியூர் டிவோஷன். செகண்ட் திங் வந்து இந்த முக்தியிலே என்ன உயர்ந்ததுன்னு சொன்னா பாவத்தை சொல்லுது. முக்தினா என்ன? சரி, முக்திங்கிறீங்களே, முக்தினா என்னது? முக்தினா ஏதோ ரூபம் இல்லாத உட்கார்ந்துட்டு இருக்கிறதோ, ஏதோ ஒளியில போய் கலக்கிறதோ, பிரம்மத்துல போய் சேர்றதோ அல்ல முக்தி. முக்தி ஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன பவஸ்திதி. அப்படின்னா முக்தினா என்னன்னா நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையில போய் இருக்கிறது. ஜீவனுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னன்னு செய்து சொல்றாரு. ஜீவேரே சொரூபோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். ஜீவாத்மனுடைய உண்மையான சொரூபம் கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும். ரைட்? அப்போ பகவானுக்கு சேவை எங்கிருந்து ஆரம்பிக்குது? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம நாம ஜபத்திலிருந்து ஆரம்பிக்கும். எவ்வளவு சாண்டிங் வந்து நம்ம சின்சியரா பண்றோமோ, நாம ஜபத்தை வந்து கவனமா சொல்லும் போது, குற்றங்களை தவிர்த்து சொல்லும் போது நமக்கு கிருஷ்ணர் மேல கலங்கமில்லாத அன்பு கிடைக்கும். அந்த உயர்ந்த வரத்தை, பிரேமத்தை வந்து வரதராஜ பெருமாள் நமக்கு தருவார். ஏன்னா கிருஷ்ணர் தான் வரம் நல்குவரையும் சிறந்தவர். அவரை விட வரம் தரக்கூடிய வேற யாரும் கிடையாது. ஏதாவது தேவதை வரம் கொடுத்தா கூட அது பகவான் தான் கொடுத்து வைக்கிறார் அவங்க மூலமா. அந்த பகவத்கீதையில பகவான் சொல்லிட்டார், தேவர்கிட்ட யாராவது போய் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாராவது தேவதையை போய் வழிபட்டா அந்த தேவதையை வழிபடுறதுக்கு நம்பிக்கையும் பகவான் தான் கொடுத்துறாரு. அந்த தேவதை மூலமா வரமும் பகவான் தான் கொடுத்துறாரு. அதனால இப்படி எல்லாம் பகவான் செஞ்சுட்டு இருக்கும் போது ஏன் நம்ம நேரடியா பகவான்டே கேட்க கூடாது? அது என்ன கேட்கணும்? தூய பக்தியை கேட்கணும். எங்க போனா மீண்டும் பிறவை எடுக்க மாட்டோமோ, எங்க போனா துன்பமே இல்லையோ, அந்த ஒரு பிராப்தம் பகவானுடைய தாமரை திருப்பாதத்துல எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் ஹையஸ்ட், பகவானுக்கு சிறந்த வரம் அதுதான். ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சாண்டிங் கண்டினியூ பண்ணலாம். கொஸ்டின் ஆன்சர் மீட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு சாண்டிங் செஷன், அதனால இது கண்டினியூ ஆகட்டும். நம்ம நான் முன்னே சொல்லிட்டு இருந்த மாதிரி வரதராஜ பெருமாள் இங்க பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்படி 4 கரத்தோட பகவான் எப்போ எப்படி இருப்பாரு? வாசுதேவ கிருஷ்ணர் பத்தி சொல்லும் போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ பிரகட்சதி. என்றும் வாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பார். மார்புல சிவசுக்குடி, கழுத்துல கௌசுவமணி, மஞ்சள் நிற பீதாம்பர ஆடை, தாமரை போல கண்கள், மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், அப்படி அழகு பகவான். பகவான் என்ன பண்ணாரு? ஆக்சுவலி என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? பிரம்மா வந்து இங்க யாகம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டார். காஞ்சிபுரத்துல ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா 100 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைச்சிடும். பிரம்மா இங்க வந்து யாகம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஆர்வத்துல ஓடி வந்து இங்க யாகம் பண்ண வந்து வரும்போது சரஸ்வதி விட்டுன்னு வந்துட்டார். சரஸ்வதி ஆக்சுவலி யாகம் பண்ணும்போது பாரியாவோட இருந்து பண்ணணும், மனைவி கூட உட்கார வச்சு யாகம் பண்ணணும். ராமாயணத்துல என்ன பண்ணார்? ராமர் வந்து சீதாதேவி வந்து வால்மீகியோட ஆசிரமத்துல இருந்தார். அப்ப சீதையை மாதிரி ஒரு விக்கிரகம் செஞ்சு அந்த விக்கிரகத்தை பக்கத்துல உட்கார வச்சு யாகம் பண்ணார். அதாவது ராமர் வந்து ஏகபத்னி சீதையில என்ன அப்படின்னு நினைக்கல, சீதையை பக்கத்துல உட்கார வச்சு யாகம் பண்ண. அதனால மோஸ்ட்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் யாத்திரா, கோயிலுக்கு போறது, யாத்திரை போறது வந்து தம்பதி சமயத்துல போகணும். கணவன் மனைவி 2 பேர் போகணும். நீ கணவன்மார்கள்லாம் சொல்ற எனக்கு வேலை இருக்கு, நீ போயிட்டு வந்து முதல்ல விட்டாலே பெரிய விஷயம். அப்படி ஆகி போயிட்டு நீ போயிட்டு வாங்க பெரிய விஷயம். இன்னைக்கு பௌதிக வாழ்க்கையில
டூ மச் பௌதிக விஷயங்கள்ல மூழ்கி. அதனால இதெல்லாம் செகண்டரி ஆயிடுச்சு. பக்தி, கோயிலுக்கு போறது இதெல்லாம் என்னங்க, ஏதாவது திருவிழாக்கு போய்க்கலாம், லீவ் கிடைச்சா போய்க்கலாம், செகண்ட் ஆப்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பக்தி இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்முடைய முதல் பக்தி தான் இருக்கணும். இந்த பக்தி ரெண்டாவது ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நினைச்சிட்டு அது கோயிலுக்கு போறதுல பெண்களுடைய சமாச்சாரம். கோயில் ஆண்களுக்கு பெண்களுக்காக இல்லை, எல்லா ஜீவனும் பகவானை தொழுது அவரை தரிசனம் பண்ணி மீண்டும் பெருமான் விளையாடி பகவானை திரும்ப போகும். அதனால பக்திங்கிறது ரொம்ப உயர்ந்தது. பகவத்கீதையில எல்லா யோக முறையும் சொல்லிட்டு பகவான் பக்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்றேன். யோகினாம் அபி சர்வேஷாம் பக்ததேன் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயக்த தமம். எல்லா யோகிலும் சிறந்தவர் யாருன்னா எனது பக்தன். அவர் தான் எனக்கு மிக பிரியமான நெருக்கமானவர் சொல்றேன். அதனால பக்திங்கிறது பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ இல்ல. பெரும்பாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, பக்தினா ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. கோயில போறது, சாமி கும்பிடுறது, கண்ணத்துல போட்டுன்றது, அது பக்தி இல்ல. ஆத்மாத்மா பகவானை பிரார்த்தனை செய்யணும், பகவானே சரணாகதி பண்ணிருக்கணும், பகவான் மேல அன்பு செய்யணும், அதுதான் பக்தி. அப்ப எல்லா யோகம் பக்தியில முடியுது. அது கர்ம யோகம் ஆகட்டும், ஞான யோகம் ஆகட்டும், அஷ்டாங்க யோகம் ஆகட்டும், பக்தி டாப் மோஸ்ட் யோகா. பகவத்கீதா 6th சாப்டர்ல யோகா லேடர் இருக்கு. யோகா ஏணியில பக்தி தான் டாப் மோஸ்ட். மற்ற யோகங்கள் எல்லாமே பக்திங்கிற தளத்துக்கு வருதுதான். பகவத்கீதையில ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் கிருஷ்ணர் ஒரு யோகத்தை பத்தி சொல்லிட்டு அது பக்தியில தான் முடிப்பார். நீங்க கவனமா படிச்சு பாருங்க, எல்லா அத்தியாயம் பக்தி தான் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே வரும். பக்தி தான் பகவான் பிரதானம் பண்றாரு. அதனால நம்ம நினைச்சுட்டு வேண்டாம் பக்தினா அது உணர்ச்சி வசப்பட்டது, அது குழந்தைகளுக்கானது, பெண்களுக்கு. இன்னும் பக்தி இஸ் தி ஹையஸ்ட் லெவல். யாரெல்லாம் பக்தி பண்றா? பிரம்மதேவர், மகாதேவர், நாரதர், ஆகச்சிறந்த மகா ரிஷிகள், மகா தேவர்கள், இந்திராதி தேவர்கள். அதனால பக்தி சாதாரண விஷயம். அப்போ பிரம்மா என்ன பண்ணாரு, வர அவசரத்துல சரஸ்வதி விட்டுன்னு வந்துட்டாரு. சரஸ்வதி விட்டுட்டு யாகம் பண்றாங்க. காயத்ரி சாவித்திரி கூட வச்சுட்டு யாகம் செஞ்சா சரஸ்வதி கோபம் வந்துருது. என்ன துணிச்சல் இந்த பிரம்மாவுக்கு, என்ன விட்டுட்டு போய் யாகம் செய்யறாரு, எப்படி யாகம் செய்யறாருன்னு பாத்துடுறாரு. அவர் எப்படி யாகம் செய்யறாரு இல்லையா? வீட்டுல மாதாஜி சொல்லாம பிரபு ஏதாவது பண்ணிட்டாரு. ஓ, இவருக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துருதா, என்கிட்ட சொல்லாம இந்த காரியம் பண்ணிட்டாங்க, சும்மா விட மாட்டாரு இல்லையா? ஏன்னா வீட்டுல மாதாஜி தான் இல்ல அரசி. கணவர் வெளியில போய் எல்லாம் ஜபர்தஸ்தா சம்பாதிச்சு எல்லாம் வரலாம். அது வீட்டுக்கு அம்மா தான் எல்லாமே. அது விதி விலக்கே இல்லை. எல்லா வீட்லயும் மாதாஜி இருக்கிற டிசிஷன். சம்பாதிச்சு மட்டும் தான் வர முடியும். அது எப்படி செலவு பண்ணணும் மாதாஜி தான் சொல்லணும் இல்லையா? அப்ப இங்க சரஸ்வதி விட்டுன்னு போயிட்டாரு. சரஸ்வதி கோபம் வந்துட்டு இப்ப வேதவதின்னு ஒரு நதியா மாறினாங்க. வேதவதி நதியா மாறி இந்த யாகம் நடத்த விடாம பண்ணிடுவேன்னு அப்படியே சுத்தினாங்க. யாகசாலை சுத்தி அப்படியே பயங்கர வேகமா வராங்க. ஏகவதி ஃபாஸ்டா இந்த யாகத்தையே நான் டிமானிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப பக்தனுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு பக்தர் பக்தி செய்யும் போது ஏதாவது தடங்கள் வருது, நிறைய தடங்கள் வரும். சோ மெனி அப்டக்கிள்ஸ். அது இன்டர்னல் வருது, எக்ஸ்டர்னல் ரெண்டும் இருக்கு. உள்ளேயும் தடங்கள் இருக்கு, வெளியும் தடங்கள் இருக்கு. உள்ள தடங்கள் நமக்கு நாமளே தான் தடங்கள். அன்னைக்கு பேசிட்டு இல்லையா, சோம்பேறித்தனம், வேற பொறாமை உள்ளது. எக்ஸ்டர்னலா வேற யாரோ டிஸ்டர்ப் பண்ணுவோம். வைஃப் டிஸ்டர்ப் பண்ணுவா, ஹஸ்பண்ட் டிஸ்டர்ப் பண்ணுவா. வைஃப் மனைவி பக்தரா இருப்பா, கணவர் பக்தி பண்ண மாட்டான். கணவர் பக்தரா இருப்பா, மனைவி பக்தி பண்ண மாட்டான். குழந்தை பக்தி பண்ணுவா, அம்மா பண்ண மாட்டான். அப்பா அம்மா பண்ணா குழந்தைகள் பண்ண மாட்டான். இந்த மாதிரி ஏதோ தொந்தரவு இருக்கும். அப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒருத்தர் என்ன பண்ணணும்? இப்போ பிரம்மா யாகம் செஞ்சுட்டு இருக்க, ஆனா சரஸ்வதி யாகத்தை தடை பண்ற. அப்ப பிரம்மா என்ன செஞ்சாரு? திக்கற்றவருக்கு தீனபந்து. நமக்கு வேற வழியே இல்லைன்னா பகவான் தான் ஒரே வழி. கதிர் பக்தா பிரபு, நான் தான் அடைக்கலம் சொல்றேன். கிருஷ்ணரை விட ஒரு அடைக்கலம் கிடையாது. கிருஷ்ணரை விட ஒரு சிறந்த அடைக்கலம் கிடையாது. பகவான் தான் நமக்கு எல்லாருக்கும் அடைக்கலமா இருக்காரு. அப்போ பகவானை விட ஒரு சிறந்த அடைக்கலம் இல்லை. கதிர் பக்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுகிருத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்வியம். நானே அடைக்கலம், முன்னோர், காப்பவன், எல்லாமே நான் தான் சொல்றேன். அகிலத்தோட விதையும் நான். அப்ப பிரம்மா புரிஞ்சுக்கிறாரு, ஓ சரஸ்வதி கோபம் வந்துருச்சு, யாகத்தையே தண்ணியெல்லாம் அடிச்சிடுவா போல இருக்கு. யாகம் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது இல்லையா, அதுல தண்ணியை ஊத்துன என்ன ஆயிரும்? ஓன் ப்ரோக்ராம் ஸ்பாயில் ஆயிடும்.
ஒட்டுமொத்த நிகழ்ச்சியும் வீணா போயிடும். அப்போ பகவான் பிரார்த்தனை செய்யறாரு, பிரபு என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க, சரஸ்வதி கோபம் வந்துருக்கு, யாகத்தையே இது பண்ணிடுவோம் போல இருக்கு. அப்போ பகவான் வந்து சரஸ்வதியை கால் பண்ற, ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், நீயும் ஜாயின் பண்ணிக்க, நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன். அப்போ பகவான் வந்து ஒரு பிரத்யக்ஷம் பண்ண, சரஸ்வதி வந்து சமாதானம் ஆகி பிரம்மாவோட சேர்ந்துட்டாங்க. அப்போ பகவான் வந்து தரிசனம் கொடுத்தாரு. யாகத்திலிருந்து பகவான் தோன்றினார். நம்ம இந்த மூல விக்கிரகம் பார்த்தா அவர் முகத்துல நிறைய அந்த டாட்ஸ் இருக்கும். இந்த நெருப்பு கிட்ட போன பிம்பிள்ஸ் வரும் இல்லையா, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா உடம்புல பிம்பிள்ஸ் வரும். அந்த மாதிரி ஒரு உடம்பு பூரா அந்த உஷ்ணம் ஆயிடுது. அப்போ பிரம்மா என்ன பண்ணாரு, பகவான் உடம்பு பூரா உஷ்ணமாயி அது டாலரேட் பண்ண முடியல. அப்ப பிரம்மா என்ன பண்ணாரு, பகவானை கூல் பண்றதுக்காக ஒரு விக்கிரகம் பண்ணாரு அத்தி மரத்துல. அந்த விக்கிரகம் பண்ணி இங்க ஒரு புஷ்கர் இருக்கு, அந்த தீர்த்தத்துல வச்சுட்டாரு. அதான் அத்திவரத சுவாமி. இங்க வரதராஜ் வந்து 2 ஃபார்ம்ல இருக்காரு. ஒண்ணு வந்து உற்சவர் விக்கிரகத்துல இருக்காரு, இன்னொரு மூலவர் விக்கிரகம், அது இல்லாம அத்திவரதர். இந்த அத்திவரதர் வந்து எப்போ ஜலத்திலே வச்சிருப்பாங்க. 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு வெளியே வருவார். ரீசெண்டா வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 2019 அத்திவரதர் தரிசனம் கிடைச்சது. லட்சக்கணக்கான பேர் கூட்டமா வந்து அத்திவரதர் தரிசனம் பண்ணாங்க. பகவான் யாகசாலையிலிருந்து வந்ததுனால கொஞ்சம் கூல் ஆகணும், ஒரு பாடி கூல் ஆகணும்னு இந்த அத்திவரத சுவாமியை ஜலத்திலே வச்சிருப்பாங்க. உற்சவர் எல்லாருக்கும் தரிசனம். உற்சவர்னாலே உற்சாகம் தருவார். உற்சவர்னாலே உற்சவ விக்கிரகம்னா பக்தனை தேடி போவார். அவர் அப்படியே திருவீதி எல்லாம் போய் தப்ப குளத்துல போய் ஊஞ்சல் சேவை, நிறைய உற்சவர், வசந்தோத்சவம், தெப்போத்சவம், ரதோத்சவம், பிரம்மோத்சவம், நிறைய உற்சவம் நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி தாமங்கள்ல பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா, காஞ்சி, பூரி, தியானமும் நித்திய உற்சவம் தான். பகவானை தரிசனம் பண்றதே உற்சவம் தான். பகவானை தரிசனம் பண்றதே ஒரு உற்சவம் தான். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டே இருக்கும். அதனால இங்க வந்து பகவான் வந்து பிரம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தார். பிரம்மாவுக்கு வெரி ஹாப்பி, தரிசனத்துக்கு ரொம்ப சந்தோஷமாயி ஒரு பகவான் ஆராதனை பண்ணார். இப்படி பெருமாளுக்கு நிறைய பேர் இருக்கு. வரதராஜன், பேரருளாளன். பேரருளாளன் வரதராஜ். வரதராஜ் வந்து வரதராஜன், தமிழ்லயும் வரதராஜன் சொல்றோம். தமிழ்ல ஆக்சுவலி தமிழ்ல டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணா வரம்ங்கிறது தமிழ்ல வரம்னு இருக்கு, ராஜான்னு தமிழ்ல யூஸ் பண்றோம். ஆனா சுத்த தமிழ்ல போகும்போது பேரருளாளன். பேரருளாளன்னா இவரை விட யார் அருள் கொடுக்க முடியும்? இவரை விட அருள் கொடுக்க முடியாது. இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? அதுதான் சுகதேவ் கோசாமி பிரார்த்தனை பண்றாரு கிருஷ்ணன்ட்ட. பாகவதத்துல பரிசித் மகாராஜ் கிருஷ்ணனுடைய கதையை சொல்லிட்டு வரும்போது, இந்த கிருஷ்ணரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? ஏன்னா தன்னை கொல்ல வந்த பூதனாவுக்கு அம்மாவுடைய ஸ்தானம் கொடுத்தார். கம்பா தயாலு சரணம் பிரஜேம. பூதனா வந்து தன் மார்பிள விஷத்தடை வந்தான். அகோபக்கியம், அகோபக்கியம் ஸ்தான கால கூடம். தன்னுடைய ஸ்தானத்துல பால் குடிக்கிற முறையில விஷத்தடை வந்தான். எதுக்கு? குழந்தை கொல்லணும்னு வந்தான். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, பூதனா என்ன கொல்ல வந்திருக்கா, ஆனா பால் குடுக்கணும்னு ஆசைப்படுறா. அப்ப நான் முதல்ல அவருக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்தாரு. யசோதாவுக்கு என்ன ஸ்தானம் கொடுத்தாரோ அந்த மாதிரி பூதனைக்கு அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட நோக்கம் என்னவா இருந்தது, கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைச்சான். பூதனா என்னை கொல்லணும்னு நினைக்கிறா, இந்த கொடூரமான குணத்திலிருந்து அவளை விடுவிக்கணும், அவளுக்கு நான் முக்தி கொடுக்கணும். அப்போ அவட்ட பால் குடிக்கிற மாதிரி கிருஷ்ணாவின் உயிரையும் சேர்த்து எடுத்துட்டார். பூதனை வந்து முக்தி அடைஞ்சா, கிருஷ்ணர் கையால கொல்லப்பட்டு. அதனால இவரை விட கருணை வாய்ந்தவர் யார் இருக்க முடியும்? தன்னை கொல்ல வந்த பூதனை அரக்கி அவளுக்கே அம்மாவுடைய ஸ்தானத்தை கொடுத்தாரு. அதனால இப்போதான் பேரருளாளர், வரம் நல்கூறி சிறந்தவர் வரதராஜன். அதனால இது ரொம்ப அழகான லீலை. இங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகாஞ்சி, விஷ்ணு காஞ்சி 2 இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் போறது சிவகாஞ்சி, ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி. இப்ப நம்ம போறது விஷ்ணு காஞ்சி. 2 இருக்கு. ஹோல் காஞ்சியில சிவகாஞ்சி இருக்கு, விஷ்ணு காஞ்சி, ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள், வரதராஜ டெம்பிள். நம்ம எந்த பழமையான கஷேத்திரத்துக்கு போனாலும், பழமை ரொம்ப ஓல்டு, வெரி ஓல்டு ட்ரெடிஷன், ரொம்ப பழமையான வேத நாகரிகம் உள்ள இடத்துக்கு போனா அங்க பெருமாள் கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். 2 கோயிலுமே மெயினா எல்லா கிராமங்கள்லயும், முக்கியமான கிராமங்கள்ல, நகரங்கள்ல எங்க போனாலும் இந்த 2 டெம்பிள் எப்பவுமே இருக்கும். ஒன்னு சிவனுடைய கஷேத்திரம் இருக்கும், விஷ்ணுடைய கஷேத்திரம்.
மற்றதெல்லாம் உபய கஷேத்திரம், அது அந்த டெம்பிளுக்குள்ளேயே இருக்கும். முருகர், விநாயகர், பார்வதி, அம்பாளுக்கு தனி சந்நிதி, லட்சுமிக்கு தனி சந்நிதி, இதெல்லாம் உப சந்நிதிகளா இருக்கும். பட் மெயின் ஆல்டர்ல லார்ட் சிவா இருப்பாரு, பகவான் இருப்பாரு. சோ எங்கெல்லாம் பகவானி கஷேத்திரம் இருக்கோ, எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ அங்க லார்ட் சிவா இருப்பார். கஷேத்திர பாலகனா அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்றவர், அந்த கஷேத்திரத்தை வந்து பாதுகாக்கிறவர். அங்க பகவானி லீலைகளை தியானம் பண்ணிட்டே இருப்பார். எப்பவுமே அங்க உட்கார்ந்துட்டு பகவானி லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருப்பார். அப்போ ஸ்ரீரங்கத்துல போனா திருவண்ணை கோயில், மாயாப்பூர்ல போனா தாமேஸ்வர், பூரியில போனா புவனேஸ்வர், இங்க வந்தா ஏகாம்பரேஸ்வர், பிருந்தாவன்ல போனா கோபேஸ்வர். பிருந்தாவன்ல நிறைய மகாதேவ் இருக்கார். கோபேஸ்வர் மகாதேவ், சக்கரேஸ்வர் மகாதேவ், அப்புறம் வந்து தாமேஸ்வர் மகாதேவ், சிந்தாஹரன் மகாதேவ், நிறைய மகாதேவர் கோயில். அப்ப எங்கெல்லாம் பகவான் இருக்காரோ அங்க அவருடைய தூய பக்தர் இருக்கார் லார்ட் சிவா. அப்ப ஏகாம்பரேஸ்வரர் வந்து பகவானே தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அவரே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. சோ எங்க ஏகாம்பரேஸ்வரர் இருக்காரோ அங்க பார்வதி இருப்பாங்க இல்லையா? கணவன் எங்க, அங்க மனைவி. சோ பகவான் எங்க இருக்காரோ அங்க சிவா இருப்பாரு, சிவா இருக்கிற இடத்துல பார்வதி இருப்பாங்க. காமாட்சி, ஏகாம்பரேஸ்வரர் சமேத காமாட்சி. சோ காமாட்சி வந்து நம்ம ஜெகன் மாதா, சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே பயஸ்ய புவனானி பிபதி துர்கா இச்சான ரூபம் அபியஷ தேச தேச கோவிந்தமாதி புருஷம் தமகம். பார்வதினால சிருஷ்டிக்க முடியும், அழிக்க முடியும், உற்பத்தி பண்ண முடியும். சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா, அந்த சக்தி, சக்தி சக்தின்னு சொல்றேன். பராசக்தி, யாருடைய பராசக்தி, யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா. சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயேவ, பகவானுடைய நிழல் மாதிரியும். சாயேவ யஸ்ய புவனானி பிபர்தி துர்கா. துர்கா வந்து பகவானுடைய சக்தி. யாருடைய மேற்பாடு இதை பண்ணிடுறாங்க? இச்சார ரூபம், யாருடைய விருப்பப்படி எடுத்துட்டு இருக்காங்க அந்த ரூபத்தை? யாருடைய விருப்பப்படி செயல்படுறாங்க? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். கோவிந்தன் ஆதி புருஷன். அப்போ இந்த காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ணோம், காமாட்சி தரிசனம் பண்ணோம். இவங்க ரெண்டு பேருமே இந்த பௌதிக உலகத்துக்கு இன்சார்ஜ். இந்த தேவி தாமம், இந்த தேவி தாமத்துக்கு இன்சார்ஜ் வந்து இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்களுடைய ஆசீர்வாதம், பகவான் மேல நமக்கு அன்பு வரணும், கிருஷ்ணன் மேல பிரேமம் வரணும்னா இவங்க மேல நமக்கு இவங்களுடைய அனுகிரகம் வேணும். அதனால இவங்க அனுகிரகத்தை வேண்டி பிரார்த்தனை. அங்கேயே பகவான் உள்ளேயே அந்த கஷேத்திரத்தில் இருக்க, கஷேத்திரத்துல நிலா துங்க பெருமாள் இல்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்த்து. சோ இப்படி எங்கெல்லாம் பகவான் இருக்காரோ அங்க சிவபெருமான இருப்பார். ஷீரம் யதா ததவிகார விசேஷ யோகா சஞ்சாயதை நதிகதா பிரதகஸ்திஹேதோ யம்புதாம் அபிததா சமவேதிகாரியா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜா. சிவபெருமான் வந்து கிருஷ்ணன் வேறானவர் இல்ல, ஒன்றானவர் வேறானவர். அதற்கு ஒன்றானவர் வேறானவர். ஒரு நிமிஷம். ஒரு கொஸ்டின் ஆன்சர் முடிச்சுட்டு அப்படி கண்டிக்கணும். ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் கேள்வி பதில் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாம், உங்க கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் சொல்லலாம். விஜயா வள்ளி மோகன் மாதாஜி நீங்க கேட்கலாம். விஜயா மாதாஜி. ஓகே, ராணி மாதாஜி. தமிழ் செல்வி மாதாஜி. கேக்குது மாதாஜி. ஓகே, பகவானுடைய சரீரம் வந்து எப்படி அந்த மாதிரி டாட் எல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னா, தட் இஸ் ப்ரூவிங் கிருஷ்ணா இஸ் நாட் மெட்டீரியல் பாடி. கிருஷ்ணனுடைய சரீரம் பௌதிகமானது இல்ல,
அது ஆன்மீகமானது சச்சிதானந்த ரூபம். ஆனா பகவானோடு பகவான் விக்கிர ரூபத்துல வருவார். பகவான் பூமியில விக்கிர ரூபத்துல வரும்போது பக்தரோடு அன்பு செய்வதற்காக தன்னை அப்படியே பக்தன்ட்டு கொடுத்துடுறாரு. அந்த பக்தர்கள் தான் விக்கிரகத்தை ஆராதனை பண்ணி பார்த்துட்டார். ஆக்சுவலி பகவான் தான் எல்லாரையும் பராமரிக்கிறார், அவர் தான் எல்லாரையும் பாதுகாக்கிறார். ஆனா அவர் விக்கிரகமா வரும்போது தன்னை தன் பக்தன் ஒப்படைச்சு அவருக்கு சேவை பண்ற பாக்கியம் தர. அதனால கிருஷ்ணனுடைய உடல் பௌதிகமானதோ இல்ல ஜடப்பொருளோ இருந்தது. அந்த விக்கிரகம் வந்து அச்சாவதாரம் சொன்னா கிருஷ்ணர் வந்து விக்கிரக ரூபத்தில் இருக்க பிரதிமா மூர்த்தி நகி துமி சாட்சாத் பிரஜேந்திர நந்தனா. கிருஷ்ணா நீங்க கல்லோ மண்ணோ மரமோ இல்ல, நீங்க ஒரு உலோகம் இல்ல, சாட்சாத் பிரஜேந்திர நந்தன் பகவான் இருக்க. அதை உறுதிப்படுத்துறது என்னுடைய பாடி வந்து பௌதிகமானது இல்லைன்னு ப்ரூவ் பண்றாரு. பக்தர்கள் பகவான் பராமரிக்கிற சேவை என்றதுனால பகவான் தன்னை பக்தன் ஒப்படைச்சிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த அத்திவரத சுவாமி வந்தாருன்னு சொன்ன இல்லையா, அப்ப முகலாயர் பணி எடுக்கும் போது அதை கொண்டு போய் ஜலத்துக்குள்ள வச்சுட்டார். பகவான் கூலிங்காவும் தின்றுவாரு, பாதுகாப்பா இருப்பார். ஆக்சுவலி பகவானுக்கு ஏது பயம்? பகவானை யார் பாதுகாக்கணும்? முகலாயர்கள் பணி எடுக்கும் போது அவங்கதான் பயந்து போகணும் பகவானை கண்டு. பகவான் யாரை கண்டு பயந்துக்க வேண்டாம். பகவானுடைய நாமத்தை சொன்னா பய தேவதையை பயந்து போடு பாகவதம் சொல்லு. அவன் சம்சத்திற்கு வரான் என்னாம விமர்சனம் ததச்சத்தி விமுத்தியேதி விவேகி ஸ்வயம் பயம். பயத்துக்கு ஒரு தேவதை இருக்கா. அந்த பய தேவதை பகவான் நாமத்தை கேட்டா பயந்து போயிடுவான். அப்படின்னு பகவானுக்கு பயம் கிடையாது. பக்தர்கள் தன்னுடைய அன்புனால அந்த விக்கிரகத்தை பகவானை நினைச்சு ஆராதனை பண்ணும்போது இந்த முகலாயன் வந்து கோயிலை உடைச்சுவானோ விக்கிரகத்தை தூக்கின்னு போயிடுவான்னு பாதுகாப்பா வச்சுக்கிறார். அதனால பகவான் தன்னை வந்து பக்தன் ஒப்படைச்சிடுறாரு. இந்த லீலையை அவர் பண்றாரு, விக்கிரகமா இருந்து லீலை செய்கிறார். அதுக்கப்புறம் முக்தியை பத்தி சொல்லும் போது முக்தியில வந்து 5 விதமான முக்தி இருக்கு. சாரூபிய, சாலோபிய, சாகித்ய, சாமித்ய, சாகித்ய, சாஸ்தி. இந்த 5 முக்தியில ஒன்று வந்து சாரூபியம். அது இறைவனோட இரண்டரை கலப்பது. இறைவனை வந்து பிரம்ம ரூபத்துல தியானிச்சுட்டு அந்த உருவமற்ற தன்மையில போறது கைவல்யம், சாகித்யம். அந்த முக்தி வந்து பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. அந்த பக்தனுக்கு தற்கொலை செஞ்சுக்கிற மாதிரி. இறைவனுடைய உடல்ல போய் கலக்கிறது, பிரம்மத்துல போறது வந்து பக்தனுக்கு தற்கொலை செய்கிற மாதிரி. மற்ற 4 முக்தியை பக்தர்கள் வரவேற்கிறாங்க. பகவான் போல ரூபம் எடுத்துடலாம், பகவானை போலயே ரூபம் எடுத்துடலாம், பகவானுடைய உலகத்துல அவருக்கு நிகர வசதியா வாழலாம், அவருடைய உறவினரா இருக்கலாம். இது மாதிரி இருக்கு இந்த முக்தியெல்லாம். அப்போ இந்த முக்தின்னு சொல்லி வரும்போது நான் முன்னே சொன்ன மாதிரி முக்தி கித்வா அன்னதா ரூபேன ஸ்வரூபேன வஸ்து நம்மளுடைய உண்மையான நிலையில போயிருக்கிறது. அப்ப நம்ம எல்லாருக்குமே ஜீவாத்மா எல்லாருக்கும் ஒரு சொரூப் சித்தி இருக்கு. சொரூப் சித்தி என்னன்னா நமக்கு பகவானுடைய உலகத்துல ஒரு குறிப்பிட்ட உடல் இருக்கு, ஆன்மீக உடல். அந்த ஆன்மீக உடல் என்ன நமக்கு தெரியாது. அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். நம்ம எல்லாரும் ஆன்மீக உடல் விட்டுட்டு ஜட உலகத்துல பௌதிக உடல் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது ஒரு பக்தனுக்கு பகவான் மேல குறிப்பிட்ட அன்பு பரிமாற்றம் வர ஆரம்பிக்கும். அப்ப தாசிய பாவம் வரும்போது வைகுண்டத்துக்கு போலாம். ஒருத்தருக்கு வந்து தாசிய பாவம் வந்துச்சுன்னா அவர் வைகுண்டத்துக்கு போலாம். எண்ணற்ற வைகுண்ட பாவம் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, தீர்க்கமா, வாமனா. பகவானுடைய கிரியேஷன்ல 3/4 வாசி வந்து ஆன்மீக உலகம் தான். இந்த ஜட உலகம் 1/4 வாசி தான். ஏகபாதி விபூதி. அதாவது என்ன சொல்லுது? ஜட உலகத்தை ஏகபாதி விபூதி சொல்லுது. ஆன்மீக உலகம் திரிபாதி விபூதி. அது 3 மடங்கு உயர்ந்தது. ரைட்? அப்ப ஆன்மீக உலகத்துல பகவான் எண்ணற்ற ரூபத்தில் இருக்காரு. பகவானுடைய ஒரு குறிப்பிட்ட ரூபத்திலையும் குறிப்பிட்ட லீலையிலும் பற்றுதல் வரும்போது குருவுடைய கருணையால, கிருஷ்ணனுடைய கருணையால பகவானுடைய ரூபத்திலையும் அவரது லீலையிலும் ஒரு குறிப்பிட்ட ரூபத்திலையும் ஒரு குறிப்பிட்ட லீலையிலும் நமக்கு வந்து அன்பு ஏற்படும் பொழுது நம்ம அதுல மனதை நிறுத்தும் போது அந்த லீலையை நினைத்துக் கொண்டு அந்த பகவானை நினைத்துக் கொண்டு ஒருத்தர் உடலை விட்டா அந்த ஆன்மீக உலகத்துக்கு போலாம். இப்போ வைகுண்ட உலகத்துக்கு போலாம். சிலர் வந்து ராமனுடைய லீலை நினைச்சு உடலை விட்டா அது அயோத்தியா, அங்க ஆன்மீக உலகத்துக்கு அயோத்தியாவுக்கு போலாம். அப்புறம் துவாரகா, மதுரா, கோலோ விருந்தாவன். இந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட எந்த மாதிரி குறிப்பிட்ட உறவு முறையை வளர்த்துக்கிறோமோ, அன்பு செய்யறோமோ, அந்த விதத்துல போய் நம்ம ஒரு ஆன்மீக உலகத்திலிருந்து அவனுக்கு சிறப்போம். இல்லையா மாதாஜி? நெக்ஸ்ட் ராணி மாதாஜி. கேக்குது.
ரைட். சோ மாதாஜி என்ன கேட்கிறாங்க, முக்தியோட பக்தி தான் உயர்ந்ததுன்னா ஏன் எல்லாம் முக்தியை விரும்புறாங்க? சரி, முக்தி பக்தி வேணும்னா எந்த மாதிரி பக்தி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. சோ பக்தியில பக்குவம் அடையாதவங்க, பக்தி தொழில பக்குவம் அடையாதவங்க முக்தியை விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது பக்தி உயர்ந்தது. இப்ப நமக்கு எப்படி தெரியுது பக்தி உயர்ந்ததுன்னு? பிரபுபாதை கருணையால. ஏன்னா பிரபுபாதா பக்தி வேதாந்த சுவாமி. பிரபுபாதா வேதத்துடைய அனைத்து இறுதி நோக்கம் பகவான் அடைவதுதான். வேதத்துடைய அல்டிமேட் கோல் கிருஷ்ணர் அடையிறது. அது தூய பக்தி. அது நமக்கு கொடுத்ததுனால பிரபுபாதா பக்தி வேதாந்த சுவாமி. பிரபுபாதா அப்படின்னா பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை பூர்ணமானிக்கல கொண்டிருப்பார். சோ நம்ம பிரபுபாதை பின்பற்றுவதால தான் நமக்கு தெரியுது பக்தி தான் உயர்ந்தது. இதே நம்ம இஸ்கான்ல வரல, கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வரலன்னு சொன்னா நம்மளும் முக்தி தான் உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த முக்தி கூட இப்படி கூட நினைச்சிருப்போம், அந்த பிரம்மத்துல ஒன்னாயிடணும், பகவானுடைய அந்த தேஜஸ் தெரியாது. பகவானுடைய உடலுக்கு ஒரு தேஜஸ் தான் பிரம்மஜோதின்னு தெரியாது. பிரம்மனோகி பிரதிஷ்டாவும் பகவான் சொல்றாரு, பிரம்மத்துக்கு ஆதாரம் நானே சொல்றாரு. அந்த பிரம்மத்துல போய் இருக்கிறது முக்தி நினைச்சிட்டு இருக்கா, அது அவர் உயர்ந்தது இல்லைன்னு பாகவதம் சொல்லு. அப்போ முக்தியை காட்டிலும் ஏன் பக்தி உயர்ந்ததுன்னு சொன்னா, அந்த பக்தி எப்படி அடையணும்னு சொன்னா, எது அந்த பக்தி ஏன் பக்தி முக்தியோட உயர்ந்ததுன்னு சொன்னா, அந்த பக்தியில நம்ம பக்தி ஏன் இவ்வளவு பக்தி ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, அது பகவானே உள்ளது உள்ளவாறு நமக்கு தரும். பகவானோட அன்பு பரிமாற்றம் தரும். பகவான் கூட நேரடியா போய் அன்பு பரிமாற்றம் செய்யலாம். நண்பனாக, காதலியாக, குழந்தையாக, பெற்றோராக எல்லா பாவத்திலும் அன்பு செய்யலாம். அப்போ சரி, எப்படி பக்தி பண்றது அடுத்த கேள்வி. சரி, பக்தி எந்த பக்தி உயர்ந்தது? அதுக்கு ரூபவச்சாமி பிரபா என்ன சொல்றாரு, அந்யாபிலாஷதா சூன்யம் ஞான கர்மா அனாவிருதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. உத்தமமான பக்தி. உத்தமமான பக்தி என்னன்னா, உண்மையான பக்தி என்னன்னா, அந்த பக்தியில எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அந்யாபிலாஷம், பௌதியாசி கிடையாது. அது கர்மத்தோடைய தாக்கம் கிடையாது, பலநோக்கு கர்மம் கிடையாது, ஞானமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எதுவுமே இல்லாம வெறுமனே கிருஷ்ணரை திருப்தி பண்றது. அந்யாபிலாஷம் ஞான கர்ம அனாவிருதம் அனுகூலேன கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக, ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல்ல. அனுகூலேன கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக அனுசீலனம், ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல்ல. பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் வழிகாட்டுதல் பண்ணக்கூடிய பக்தி இருக்கு இல்லையா, அதுதான் உத்தமமான பக்தி. அந்த மாதிரி பிரபுபாதர் சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம பக்தி பண்ணிட்டே வந்தா இது பக்தி விட உயர்ந்தது அப்படிங்கிறது. சாரி, முக்தி விட உயர்ந்தது. முக்தி விட பக்தி உயர்ந்தது நம்ம அனுபவிக்க முடியும். மாதாஜி ராமானுஜம் பிரபு. ஒரு அசுமேத யாகம் செய்தாலே 3 அசுமேத யாகம் செய்வதற்கு சமம் இந்த காஞ்சிபுரத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காஞ்சிபுரத்துல அப்படி விஜயசக்திக்கு காரணம் வரதராஜ பெருமாள் அங்க தோன்றியதற்கு அந்த காரணமா, இல்லை வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? அப்படி வரதராஜ பெருமாள் தான் காரணம்னா, வரதராஜ பெருமாள் ஏன் காஞ்சிபுரத்துல தோன்றினார், வேற எதுவும் தோன்றாங்க? அதுக்கு முக்கியமான காரணம் என்ன எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒரு இடம் எப்ப சிறப்பாகும்னா பகவானுக்கு வர்றதுனால. பகவானும் எந்த இடத்துல பகவானுக்கு பக்தரும் இருக்காங்களோ அந்த இடம் ரொம்ப ரொம்ப வசிக்கிறதுக்கான ஸ்தலம். அங்க போய் வசிக்கணும். அதான் தமிழ் என்ன சொல்ல, கோயில் இல்லாத இடத்துல போய் குடியிருக்காதுன்னு சொல்லுவோம். கோயில் இல்லாத ஊர்ல போய் குடியிருக்காதீங்கோ. அப்போ எங்க பகவானுடைய பக்தரும் இருக்காரோ, எங்க பகவான் இருக்காரோ அந்த ஸ்தலம் மிக உயர்ந்தது. அது புனிதமான ஸ்தலம். சோ பகவான் எப்போ ஒரு இடத்துக்கு வருவார்னா, எங்க ஒரு தூய பக்தர் பிரார்த்தனை செய்தார் அங்க பகவான் வருவார். பகவான் எங்க இருக்காருன்னு சொன்னேன். நாரதர் கேட்டேன், பகவான் கேட்க, பகவானே நீங்க எப்போ எங்க இருக்கீங்க? எப்பவுமே வைகுண்டத்தில் இருப்பீங்களா? இல்ல. யோகிகள் தவம் பண்றாங்களே காட்டுல இருப்பீங்களா? இல்ல. அப்ப யோகிகள் தவம் பண்ற இடத்துல இல்ல, வைகுண்டத்துல இல்ல, அப்ப நீங்க எங்கதான் இருப்பீங்க? எங்க நித்தியமா வாசம் பண்றீங்க? நாகம் திஷ்டாமி வைகுண்டே நான் யோகி நகரத்தையே சபா. நாரதா, நான் எப்போ வைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டேன், நான் ஓடி வந்துடுவேன். நான் யோகி நிலையத்தில் இருக்க மாட்டேன். அப்படி எங்க இருக்கீங்க? எத்த காயந்தி பக்தா தத்திர திஷ்டாமி நாரதா. எங்க என் பக்தன் நாம சொல்லிட்டு இருக்கானோ, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம் ஹரே, அங்க பகவான் வந்துடுவார். அப்போ இந்த காஞ்சிபுரம் ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, முதல்ல பிரம்மா இங்க வந்தார்.
பிரம்மா இந்த தடவை வந்து என்ன, பாரத பூமி ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸ், மங்களம். பாரத பூமியில வந்து ஏன் இவ்வளவு சிறப்புன்னா, இங்க புனித நதிகள், இங்க ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், தூய பக்தர்களா தோன்றிய ஸ்தலம். அப்படின்னா மற்ற நாடு விட பாரதம் சின்னதாக இருக்குன்னு நினைக்கப்படாது. முதல்ல என்டையர் அர்த்தத்துக்கு பாரத வருஷம் தான் பேர். பரதன் ஆண்டதுனால இந்த ஒட்டுமொத்த பூகோளத்துக்கு பாரத வருஷம் பேர். அது கலியுகத்தினால இப்ப இந்தியா பாரதம், இப்ப பாரதம் விட்டு இந்தியான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதுதான் இந்த பாரதம், இது கேபிட்டல். இந்த இந்தியா வந்து பாரத பூமி இந்த ஹோல் வேர்ல்டுக்கு கேபிட்டலா இருந்தது. திரேதா யுகத்துல அயோத்தியா கேபிட்டல், துவாபர யுகத்துல அஸ்தினாபுரம் கேபிட்டல், இப்ப நியூ டெல்லி தான் கேபிட்டல் இருக்கு. அப்போ இது உலகத்துக்கே வந்து ஆன்மீக விஷயங்களை பறைசாற்றிய ஒரு ஸ்தலம். அவ்வளவு ஆஸ்பீஷியஸ். பாரத பூமியில பிறக்கிறது ரொம்ப பெருமைன்னு சைதன்ய மகாபிரபு சொல்றாரு. எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு, அதுல பாரத வருஷத்துல பிறக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம். அதனால ஏன்னா இங்க வந்து தூய பக்தர்கள் வராங்க. அடிக்கடி தூய பக்தர்கள் வந்து பகவானை அடைவதற்கும், பகவானுக்கு சேவை பண்றதுக்கும், பகவானை தரிசிப்பதற்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சோ பிரம்மா இந்த இடத்தை சூஸ் பண்ணாரு. இது சோ ஆஸ்பீஷியஸ். ஏன்னா பிரம்மாவுக்கு தெரியும் இந்த இடத்துல பகவான் வருவாரு, இங்க தவம் பண்ணா ரொம்ப ஸ்பெஷல் இது அப்படின்னு இந்த இடத்தை சூஸ் பண்ணார். காஞ்சியை சூஸ் பண்ணி இங்க பிரம்மா வந்து தவம் செஞ்சார், அது யாகம் பண்ணார். அப்ப பிரம்மாவோட சந்தோஷத்துக்காக, பிரம்மாவை திருப்திப்படுத்துறதுக்காக, பிரம்மாவோட அன்பு செய்யறதுக்காக பகவான் வந்தார். அப்ப பகவான் எங்க வருவாரு, எப்ப வருவாரு, பகவான் எப்ப வருவாரு, எங்க வருவாரு, யார் மூலமா வருவாரு, எங்க ஒரு தூய பக்தர் பகவானை நினைச்சு பிரார்த்தனை செய்யறாரோ அங்க அவர் வருவார். அந்த பக்தனோட அன்பு பரிமாற்றம் செய்வார். அதனால எல்லாருக்கும் நன்மை கிடைச்சிடும். சோ பிரம்மா இங்க வந்து யாகம் பண்ணதுனால, பிரம்மா பகவானுக்கு பக்தி பண்ணதுனால, பிரம்மாவுக்கு பகவான் பிரத்யட்சமாயி இன்னைக்கு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு. அதனால பிளேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரபு தேங்க்யூ. சுஜாதா மாதாஜி, சுஜாதா மாதாஜி, அது கேள்வி என்ன? எஸ் கேக்குது. ஓகே, மாதாஜி என்ன கேக்குறாங்க, நம்ம முக்தி வேண்டாம்னு சொல்லிட்டா திரும்ப திரும்ப பிறந்துட்டே இருப்போமே, கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமே. ஆனா ஆக்சுவலி இப்ப நம்ம வந்து ஆரம்ப நிலை பக்தி பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே ஆரம்ப நிலை பக்தர்கள். இப்ப நம்மளுடைய ஆசை என்ன, பகவான்கிட்ட போயிடணும். பகவான்கிட்ட போறது வந்து ஹையஸ்ட் முக்தி. ஆக்சுவலி பகவானை போல ரூபா எடுத்துலாம், அப்படி இதெல்லாம் சோதனை. இப்ப 4 முக்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பகவானை போல ரூபா எடுத்துன்றது, அவர் உலகத்தில் சமமா வசதியா வாழ்றது, அவருடைய நண்பனா இருக்கிறது, உறவினரா இருக்கிறது. இப்போ ஒரு ஆரம்ப நிலை பக்தர் முக்தியை விரும்புவார். எந்த மாதிரி முக்தி விரும்புவார், பகவான்கிட்ட போயிடணும். ஜட உலகத்திலே பிறக்கவே கூடாது. இப்பவே கலியுகத்துல ஆரம்பத்திலே என்னெல்லாமோ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்டா இங்க பிறந்தோன்னு இருக்கு. உடலான தொல்லை, மனதான தொல்லை, இயற்கையினால தொல்லை, சோ மெனி டிஸ்டர்பன்சஸ். பக்தி பண்றதுக்கு பிரச்சனை. அதனால பகவான்கிட்ட போயிடணும். சோ நம்ம பகவான்கிட்ட போவோம்னு நினைக்கிறது தப்பு இல்லை. பகவான்கிட்ட திரும்ப போயிடணும், அதுதான் மிகச்சிறந்த முக்தி. மீண்டும் நம்முடைய உண்மையான சொரூப் சித்தி, பகவானுடைய உலகத்துல போய் அவருக்கு சேவை பண்றது, அது ஹையஸ்ட். இதை வந்து பக்தர்கள் விரும்பலாம், தப்பு இல்லை. ஆனா பக்தியில பக்குவம் ஆக ஆக ஒரு பக்தர் என்ன சொல்லுவாரு, எனக்கு அது கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு பிரபுபாதத்தை கேட்டாங்க. பிரபுபாத் உடலை விடும்போது பக்கத்துல உட்காந்து கேட்டாங்க, பிரபுபா உடைய கடைசி ஆசை என்ன, ஒரு கடைசி விருப்பம் என்னன்னு கேட்டப்போ பிரபுபா என்ன சொல்ல நினைச்சாரு, அவர் வந்து நான் கோலவந்தானம் போயிடணும், அது கூட சொல்லல. நான் கோலவந்தானம் போயிடணும், நான் வைகுண்டம் போயிடணும் சொல்லல. இச்சா குச்சினு எனக்கு ஒரு ஆசையும் இல்லைன்னு. பிரபுபாட்ட கடைசி டிசைன் என்ன கேட்டப்போ எனக்கு ஒரு ஆசையும் இல்லைன்னு. ஏன்னா பிரபுபாதருக்கு வந்து பகவானை சேவையிலே இருந்துட்டு இருக்கிறதுனால அவர் எங்க போனாலும் பகவானை சேவை பண்ணிட்டு தான் இருப்பார். இப்பயும் பிரபுபாத் வந்து வேற ஏதாவது மெட்டீரியல் வேர்ல்ட்ல எண்ணற்ற பௌதிக உலகம் இருக்கு இல்லையா, ஒரு பௌதிக உலகத்துல பிரபுபாத் சேவை பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு பௌதிக உலகத்துல ராமானுஜர் சேவை பண்ணிட்டு இருப்பார். இது நிச்சயமா நடந்துட்டு இருக்கு. எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கு, எண்ணற்ற பிரபஞ்சம், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான பூலோகம் இருக்கு, கோடிக்கணக்கான ஜீவன்கள் இருக்காங்க. பிரபஞ்சம் முழுவதுமே ஜீவன்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஏமித்தே பிரம்மாண்டே, எவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கு. பிரமித்தே கோண பாக்கியவான் ஜீவன், குரு கிருஷ்ண பிரசாத மாதிரி பக்தியில தப்பிச்சா. அப்போ ஒரு தூய பக்தர் பகவானே லோகத்துக்கு போன கூட விரும்புறது இல்ல. எவ்வளவு பிறவி கொடுத்தாலும் அவருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். இது வந்து பக்தியில ஹையஸ்ட் ஸ்டேஜ். பக்தியில உன்னதமான நிலையில போகும்போது ஒரு பக்தர் முக்தியை கூட விரும்ப மாட்டார், அது அருவருப்பாயிடும்.
ஏன்னா அவருக்கு சேவையிலேயே திருப்தி அடைஞ்சிருவேன். இப்ப நம்ம இன்னும் அந்த ஸ்டேஜ்ல வராதுனால நம்ம ஆசைப்படலாம், நான் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போயிடணும், ஏன்னா திரும்ப திரும்ப பிறந்து கஷ்டப்படக்கூடாது நம்ம ஆசைப்படலாம். பட் நம்ம பக்தியில பர்ஃபெக்ஷன் ஆக ஆக தூய பக்தியில நம்ம 100% நம்ம தூய பக்தி தொண்டுங்கிற ஸ்தலத்துல போயிட்டோம்னு சொன்னா நாமளும் விரும்ப மாட்டோம். பட் இப்போ விரும்புறதுல தப்பு இல்லை, ஜட உலகத்தை விட்டு பகவான்கிட்ட போயிடணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை. கிளியர் மாதாஜி? ஆமா, எஸ், ஷியோர். தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. தேங்க்யூ. ஸோ வந்து நோ மாதாஜி, இது எப்படின்னா மாதாஜி என்ன கேட்கிறாங்க, நம்ம வந்து 16 மாலை ஜபம் செய்யணும், நம்ம வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 16 மாலை ஜபம் செய்யணும் சொல்றோமே, ஒரு நாளைக்கு செல்ல முடியல, இல்ல 2 நாள் சொல்ல முடியல, அப்புறமா சொல்லிடலாமா, இல்ல அப்புறம் சொல்றது இப்பயே சொல்லிடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ ப்ரையாரிட்டி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம காலையில் எழுந்த உடனே நாம ஜபிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்புறம் அல்டிமேட் கோல் இஸ் கிருஷ்ண பிரேம். கிருஷ்ண பிரேம் நம்முடைய வாழ்க்கை லட்சியமா இருக்கும் அப்படின்னா நாம ஜபத்தை கவனமா செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் 16 ரவுண்ட் சேன் பண்றத விட்டுறவே கூடாது. ரொம்ப முடியல, என்னால பெட்டை விட்டு எழுந்திருக்கவே முடியல, தலையெல்லாம் சுத்துது, உலகெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு, ரொம்ப முடியாம இருக்குன்னா அன்னைக்கு சாண்டிங் பண்ணவே முடியலன்னு சொன்னா அடுத்த நாள் சேர்ந்து பண்ணி அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ், தவிர்க்க முடியாத சூழ்நிலையில ஒருத்தர் சாண்டிங் பண்ண முடியலன்னு சொன்னா அது நாளைக்கு பண்ணிடலாம். பட் இது ஃப்ரீக்வெண்டா ரெகுலரா இதை ஹேபிட்டா வச்சுக்கூடாது. ஸோ சாண்டிங் தான் நமக்கு கிருஷ்ண மேல பிரேமம் தரும். சாண்டிங் தான் அல்டிமேட் நமக்கு பக்தி, பிரேமம், பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடுறது, மோட்சம். நீங்க எப்படி எடுத்துட்டாலும் சரி, எனக்கு முக்தி வேணும், நான் பிறப்பிலிருந்து விடுபடணும், எனக்கு சுத்த பக்தி வேணும், அனர்த்தங்கள் போகணும், எப்படி எடுத்துட்டாலும் எல்லாமே சாண்டிங்கிற ஒன் பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும். சிங்கிள் பாயிண்ட். அவர் மூமெண்ட் சாண்டிங் மூமெண்ட். நாம ஜபிக்கிற இயக்கம், இந்த ஜபம் தான் பிரதானம். ஸோ ஜபத்தை தியாகம் பண்ணிட்டு நம்ம வேற என்ன செஞ்சாலும் அது பூர்த்தி ஆகாது. ஈவன் சேவை பண்ணி நிறைய சேவை இருந்தது, சாண்டிங் பண்ண முடியலனாலும் ஒத்துக்க முடியாது. சாண்டிங் தான் ப்ரையாரிட்டி. ஸோ ஜபம் பண்ணிட்டு அப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம். தவிர்க்க முடியாத காலத்துல அது அடுத்த நாள் சேர்த்து பண்ணிடலாம், உடம்பு சரியில்லைன்னா. இது ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் வந்து, எனக்கு வேலைக்கு சாப்பிடுவேன், 2 நாளைக்கு உள்ளது இன்னைக்கே சாப்பிட முடியாது இல்லையா? சரி, 2 நாளைக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு, இன்னைக்கே சாப்பிடலாம்னா முடியாது. ஸோ இன்னைக்கு சாப்பிட்டது இன்னைக்கு கணக்கு தான். அப்ப இன்னைக்கு நான் 100 மாலை பண்ணாலும் அது இன்னோட கணக்கு தான் வரும். இன்னைக்கு நான் 60 மாலை பண்ணாலும் இன்னையோட கணக்கு தான். நாளைக்கு இன்னைக்கு சூரியன் அஸ்தமிச்சு நாளைக்கு விடிச்சிச்சுன்னா அடுத்த நாள். So again you have to chant 16 round. So 16 round every day is very very important. இது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா ரவுண்ட் சாண்ட் பண்ணலாம், அது கணக்குல வராது. இல்லையா மாதாஜி? அரசு பிரபு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் நேரம் பொறுமையா இருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் பணிவான வணக்கம். வாஞ்சா கல்பத்தருப்யஸ்ச கிருபா சிந்துப்யவச்ச பதீதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ